முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பன்னீர்செல்வம் சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு சென்று 40 நிமிடங்கள் பேச்சு. பன்னீர்செல்வத்தை வாசலுக்கே வந்து வரவேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சரை நலம் விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சருடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என ஓபிஎஸ் பதில். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்றும் சூசகம். மரியை பற்றியும் நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க? அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். கூட்டணிக்கான சந்திப்பு கூட அது உங்களுடைய யூகம். நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியல் நண்பனும் இல்ல, எதிரியும் இல்ல. எதிரி இல்ல, அது நடந்து எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்துட்டு தானே இருக்குது. அரசியலில் தனக்கென ஒரு சுயமரியாதை உண்டு என ஓபிஎஸ் பதில். பாஜக கூட்டணியிலிருந்து விலகியது குறித்த கேள்விக்கு விளக்கம். அப்படியெல்லாம் இல்ல. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு. அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். தவிகாவுடன் தானும் பேசவில்லை, தவிகாவினரும் தன்னுடன் பேசவில்லை. கூட்டணி குறித்த கேள்விக்கு பன்னீர்செல்வம் பதில். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. இதுவரை அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. காலை நேரத்தில் நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசிய ஓபிஎஸ். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த நிலையில் நலம் விசாரித்ததாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான உறவை முறித்துக் கொண்டது ஓபிஎஸ் அணி. பாஜக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. தற்போதைய நிலவரப்படி எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை. கால சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என ஓபிஎஸ் அணி தகவல். மூன்றாவதாக, எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு பாஜக செய்தது என்ன என்பதை நாடே அறியும் என ஓபிஎஸ் அணி வருத்தம். பாஜக மேலிடம் தட்டி கழித்ததை சுட்டிக்காட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிருப்தி பேட்டி. காரணங்கள் நாடு அறிந்ததுதான், நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணங்கள் நாடு அறிந்ததுதான், நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த நிலையில் இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். உடல்நலம் குறித்து விசாரித்த பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் நன்றி.
நட்புடன் நலம் விசாரித்தமைக்கு நன்றி என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடனான சந்திப்பு 100% மரியாதை நிமித்தமானது என பிரேமலதா திட்டவட்டம். 100% மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். குடும்ப ரீதியாக, நட்பு ரீதியாக அவருடைய உடல் நலனில் அக்கறை வேண்டும் அப்படின்றதுனால தான் நேராக போய் அவரை நான் சந்தித்தோம். குடும்ப ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து நலம் விசாரித்ததாக பேட்டி. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் 2ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் 5 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலகத்திற்கு வந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களின் சேர்க்கை பெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கு மணிக்கணினிகள் வழங்கி பாராட்டு. தேனி மாவட்டம் குன்னூர் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப்பள்ளி மாணவி எஸ். கயல்வெளி கியூட் தேர்வில் வெற்றி பெற்று தில்லி பல்கலைக்கழகத்தின் மிரண்டா ஹவுஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப்பள்ளி மாணவி செல்வி ஆனந்த லட்சுமி போபாலில் உள்ள நிஃப்ட் கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார். 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரையில் கட்டப்பட உள்ள மத்திய சிறைசாலை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார் மு.க. ஸ்டாலின். கடலூர் மாவட்டம் கடலூரில் கட்டப்பட்டுள்ள காவல் துணை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் கட்டப்பட்டுள்ள 24 காவலர் குடியிருப்புகள், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை மற்றும் மண்ணடியில் கட்டப்பட்டுள்ள 2 காவல் நிலைய கட்டடங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற முதலமைச்சரின் பெயருடன் கூடிய மருத்துவ திட்டத்திற்கு தடை விதிக்குமாறு அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. அரசு திட்டத்தில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியதால் தடை விதிக்க மறுப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்து வருவதாக தகவல். இனிவரும் நாட்களில் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட சுகாதாரத்துறை அறிவுரை. மதுரை மாநகராட்சி சொத்து வரி வசூலில் 3000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருக்க வாய்ப்பு என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. 200 கோடி ரூபாய் மட்டுமே ஊழல் என கூறுவதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30,500 கன அடியாக குறைந்தது. நீர்மட்டம் 120 அடியாக நீடிக்கும் நிலையில் வருகின்ற நீர் அப்படியே வெளியேற்றம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 5வது நாளாக நடைபயணம். விளைநிலங்களை அளித்து அறிவுசார் நகரம் அமைக்கப்படும் திட்டம் தொடர்பாக பொதுமக்களிடம் குறை கேட்பு. மென்பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்டு விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள்.
ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தை SI சரவணனுக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி சத்யா உத்தரவு. கவினும் தானும் உண்மையாக காதலித்ததாக சுபாஷினி வீடியோ. அப்பா கேட்டபோது கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டதால் காதல் குறித்து சொல்லவில்லை என விளக்கம். ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். கவினை தொடர்பு கொண்டு பெண் கேட்க வாருங்கள் என அழைத்த சுர்ஜித், உங்கள் திருமணம் முடிந்தால்தான் எனது வாழ்க்கை குறித்து திட்டமிட முடியும் என கூறி சுர்ஜித் அழைத்ததாக சுபாஷினி தகவல். ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நடந்த சம்பவத்திற்கும் தனது தாய் தந்தைக்கும் தொடர்பு இல்லை என சுபாஷினி வீடியோ. இஷ்டத்திற்கு யாரும் வதந்தியை பரப்ப வேண்டாம் என உருக்கமான வேண்டுகோள். இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. நான் வந்துட்டு நெல்லை ஆணவ படுகொலையில் பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியனுக்கு தொடர்பு என குற்றச்சாட்டு. கொலை நிகழ்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் கவினை அளித்து காசி பாண்டியன் முரட்டியாக புகார். பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் வந்து என் பையனை இந்த கொலை பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என் பையனை இந்த கையை காலை ஒடிச்சு விடுவேன் அப்படியே ரொம்ப மிரட்டியிருக்கான். நெல்லை ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் காதலித்த பெண் தனது ஜாதி என்பதால் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக புகார். காசி பாண்டியனை சஸ்பெண்ட் செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். கொலை பண்ணதுக்கு அவன் தான் மெயின் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணது. அவன் காவல்துறை அதிகாரி இல்லை, அவன் கூலிப்பட தலைவனா அந்த ஸ்டேஷனில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை உடனடியாக தமிழக அரசு அவனை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் நெல்லை மருத்துவமனைக்கு சென்ற தகவலை கொலையாளிக்கு கூறியது இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் என குற்றச்சாட்டு. கொலையாளியை உடனடியாக சரணடை செய்ததும் காசி பாண்டியன் என புகார். துப்பு சொன்னது அந்த காசி பாண்டியன் தான். அவனை உண்மையிலேயே டிஸ்மிஸ் பண்ணுங்க. அங்கே இருந்து அவன் சமூகத்துக்கு தான் அவன் சேவை செய்யறவங்க, காவல்துறைக்கு சேவையே செய்யலாம். நான் உடனே ஆஜர்படுத்திடலாம் நான் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே காரணம் அந்த காசி பாண்டியன் தான் நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல.